சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு சின்ன குழந்தை போல் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பேச முடியாமல் அதாவது கண் கலங்கிட்டாருங்க டேரல் மிச்சல். உடனே வந்துட்டு நம்ம எம்எஸ் தோனி ஓடி வந்தார். அந்த நிகழ்வு என்ன நம்ம மிக விரைவாக பார்க்கலாம். அதாவது மே 14 வந்துட்டு எனக்கும் ராஸ்மிகாவுக்கும் திருமணங்க, எல்லாரும் வந்துருங்க, தாஜ்மஹாலில் வந்துட்டு மேரேஜ் நடக்குது. ஓகேவா, அனைவருக்குமே இன்வைட் பண்ணுறேன். ஓகே, என்ன ப்ரோ எங்களை பார்த்தா இப்படி தெரியுதா அப்படி தெரியுதா பைத்தியக்கார பயில மாதிரி தெரியுதான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிதாங்க நேற்று ஒரு அபூர்வம் நடந்தது. டேரல் மிச்சலும் சரி அண்டு காவாலன் தேஷ்பாண்டேவும் சரி 2 பேரும் சேர்ந்து மிகப்பெரிய எஸ்ஆர்ஹெச் டீமை நசுக்கி போட்டாங்க. இதெல்லாம் நம்ப முடியுதா? அப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பி தான் ஆகணும். உண்மையிலே வந்துட்டு ஏதோ இந்த சூரிய கிரகணம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குங்க, அந்த மாதிரி வந்துட்டு நடந்தது என்றே சொல்லலாம். அப்படி பெருமைப்பட்டுக்கலாம். இந்த ரீசனால் சிஎஸ்கேவுக்கு எல்லாமே அட்வான்டேஜ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பிளே ஆஃபாக குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலைன்னா பாருங்கள். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்குள்ளே போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 52 ரன் பிளாஸ்னாருங்க, ஒரு சிக்ஸர் 7 பவுண்டரி பிளாஸ்னார். டேரல் மிச்சரோட அடி நேற்று மட்டும் தனியாக அவ அடி இருந்ததுங்கிற மாதிரி இருந்துச்சு என்றே சொல்லலாம். 2 பேர் இறங்கி செஞ்சுட்டாங்க. 2 ரூபா தான் கேட்டேன். எஸ்ஆர்ஹெச் டீமோட மைண்டு வைஸ் என்ன கோபத்தில் இருந்தாங்களோ 2 பேரும் சச்சக்குன்னு குத்தி ஏற்றிட்டாங்கன்னு. எப்போதுமே இளநித்தலையும் தான் மென்ஷன் பண்ணுவோம். இது சீரியஸான மேட்ரு என்பதால் டேரல் மிச்சல்னே சொல்லிடலாங்க. அவர் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் கண் கலங்கிட்டார். அவரால் பேசவே முடியலை. அதாவது கட்டின பொண்டாட்டி மதிக்கலை, புல்ல மதிக்கலை, எங்கே போனாலும் நீங்கள் எப்போ ஆடுவீங்க, இல்லை கொஞ்சமாவது பெஞ்சில் இருங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு எனக்கு எதிராக அவுட் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் போவார் இல்லையா, அப்போ குரல் கொடுப்பாங்க, நீ எதுக்குடா விளையாடுறேன்னு. அதே மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எல்லா ஃபேன்ஸுமே வந்துட்டு நீங்கள் இந்த தேஷ்பாண்டே அண்ட் மிட்சலை வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்கள் பிளேயிங் லெவலில், இப்படி கேட்டு 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 மிகப்பெரிய லெவலில் அண்டர் ப்ரெஷர் ஆகிட்டேன். சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளேயும் அதாவது இளம் கேப்டன் ருத்ராஜ் கிக்வாடுமே இவரை உட்கார வைக்கலாம், இவர் வந்துட்டு அணியில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கிறார் என்றும் ஜடேஜாலேருந்து சக பிளேயர்கள் எல்லாருமே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் 2 பேரும் நியூசிலாந்து பிளேயர்கள் தான். ஆனால் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்க்கே இவரோட விளையாட்டு திறனில் நம்பிக்கை இல்லை. ஓகேவா, ஆனால் 14 கோடிக்கு வந்துட்டு எடுக்க சொன்னது வந்துட்டு ஒரே ஒரு ஆள் தாங்க, நம்ம தலை தான் வந்துட்டு இவருக்கு செம்ம பேக் போன்ஸாக ஒரு வில் சப்போர்ட்டாக இருந்திருக்காருங்க. இவர் ஒரு சமயம் வந்துட்டு கேட்டிருக்காராமா எனக்கு ரெஸ்ட் கொடுங்கன்னு. நான் ஆல்ரெடி போன மேட்ச்சில் இவர் பேசியிருக்காருங்க, அந்த வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலன்னா பாருங்கள். அப்போ தான் இந்த விஷயம் இந்த கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆழமாக புரியும். தோனி கிட்ட இவர் கேட்டிருக்காரு, இளம் கேப்டன் ருத்ராஜ் கிக்வாடு கிட்ட கேட்டிருக்காரு, எனக்கு ஒரு 2-3 மேட்ச் வந்துட்டு ஓய்வு கொடுங்க, நான் பெஞ்சில் இருக்கேன், அதாவது நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், என்னால் முடியலை அப்படின்னு பல முறை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் தோனி வந்துட்டு உங்ககிட்ட திறமை இருக்குது, கூலாரு ஜில்லாரு ப்ரோ, நீ சூப்பராக விளையாடுவ, உனக்கான நேரம் சரியான தருணத்தில் வரும், அப்போ இந்த உலகம் தூக்கி வச்சு கொண்டாடும், நீனே பிரமிச்சு போவ அப்படின்னு தோனி மட்டும்தான். அதாவது நம்ம சரியாக நம்ம வாழ்க்கையில் பயணிக்கலைன்னு வைங்களேன், தாயும் மதிக்க மாட்டாங்க, தந்தையும் மதிக்க மாட்டாங்க, பிள்ளையும் மதிக்காதுங்க. ஆனால் ஒரு திறமையான குரு வந்துட்டு நம்மளோட திறமையை வந்துட்டு சூப்பராக ஸ்கெட்ச் போட்டுருவார். ஓகேவா, அந்த ஒரு ஆளுமையான குரு தான் வந்துட்டு எம்எஸ் தோனி. தோனி ஏன் தனித்துவமாக கேப்டன் இருக்காருன்னா அவருக்கு தெரியுது இவங்கிட்ட மிகப்பெரிய திறமை இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் சிறப்பாக அது பிரதிபலிக்கும் போது அவனோட திறமையை அதுக்கப்புறம் அசைக்கவே முடியாது. அப்படி உருவானவங்க தான் எல்லாருமே. ஓகேவா, உங்களுக்கே தெரியும், விராட் கோலி, ரோஹித் சர்மா அண்ட் ருத்ராஜ் கிக்வாட், நான் சொல்ல தேவையில்ல, டைம் போய்கிட்டே இருக்கும். இதைத்தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. தோனி ஒரே ஒருத்தவர் தான், அதாவது தாய் தகப்பன் எல்லாத்தையும் மிஞ்சிட்டாரு. என் புள்ள கூட என்னை நம்பலை, எப்பப்போ அடிப்பீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் தோனி உங்ககிட்ட மிகப்பெரிய திறமை இருக்குது, ஜில்லா இரு ப்ரோ, உனக்கான நேரம் வரும்னு சொன்னார். என்னால் நம்ப முடியலை, ஏன் திறமை என்னாலேயே கணிக்க முடியலை. ஆனால் அதாவது ஒரு சரியான தலைவன் சரியான குருவால் கணிக்க முடியும். அப்படி ஒரு குரு தான் தோனி. இந்த 52 ரன் அடிச்சிருக்கேன்னா உண்மையிலேயே நான் அடிக்கலை, அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை தான் இந்த 52 ரன் என் பேட்டில் இருந்து பிரதிபலிச்சிருக்கு என்றும் கண் கலங்கிட்டாருங்க. அதாவது மிச்சல்னால பேசவே முடியலை. உங்களுக்கு தெரியும், ஆழமான விமர்சனங்கள் வரும்போது தான் ஒரு மனுஷன் வந்துட்டு என்னங்க சொல்கிறது நிலை குலைமா அந்த சூழலுக்கு வந்துட்டார். ஓகேவா, ஏன்னா எனக்கு என்னமோ வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரே பல முறை கேட்டிருக்காரு. ஆனால் தோனி வந்துட்டு உனக்கான நாள் வரும், உன்னை டீம்ல இருந்து தூக்க மாட்டோம், டெஃபினட்டாக வந்துட்டு உன்னை இந்த உலகம் பாராட்டும்னு சொன்னார். அது இன்னைக்கு நடந்திருக்கு. என்னோட திறமையை வந்துட்டு நானே தோனி மூலம் தான் உணர முடிஞ்சது. அப்படி ஒரு தலை சிறந்த கேப்டன் இருப்பதனால தான் சிஎஸ்கே 5 முறை சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க. இதை இப்போ என்னால் இந்த தருணம் உணர முடிந்தது என்றும் மிட்சல் வந்துட்டு பேசினார் பாருங்க. சும்மா வேற லெவல் அலப்பறை கிளப்பிட்டார் என்றே சொல்லலாம். அதாவது ரசிகர்கள் அலப்பறை
கிளப்பிட்டாங்க இவர் பேசும்போது. உடனே எம்எஸ் தோனி ஓடி வந்தாருங்க. அதாவது ரொம்ப தேம்பி அழுகிற சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாரு. ஜில் ப்ரோ அதான் சூப்பரா பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தோனி வந்தவுடனே அதுக்கப்புறம் தாங்க ஜில் ஆனாரு. அவர் வாங்கின அவார்டை 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி மேட்ச் முடிஞ்ச பிறகு நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், கேமராவை தோனி வாயில தான் நீட்டினாங்க. ஓகேவா? தோனி வரும்போது அவரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. வாயில் ஏதாவது வந்துட போதுடா, நான் என்னடா பண்ணேன், சுற்றி உள்ளவங்க தாண்டா எல்லாருமே பண்ணாங்க, அவங்கள வந்துட்டு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அந்த கேமராமேனை சத்தம் போட்டு அதுக்கப்புறம் டேரல் மிச்சல், ருத்ராஜ் கேக்வாட்டை காமிச்சாங்கன்னு வைங்களேன். இதைத்தான் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே சொல்லுவாங்க, தோனிக்கு நிகர் தோனி மட்டுமே என்று.